ஹாய், இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமிங்கில் ஃபஸ்ட் லெவலில் இருக்கோம். அதாவது ஃபஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ப்ரோக்ராமிங் கூட சொல்லலாம். இதுதான் நம்ம ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம். இது பார்க்குறதுக்கு வேணால் ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் இதில் கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, அதனால தான் நம்ம இந்த ப்ரோக்ராமை சூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பைலர் பற்றியும் ப்ரோக்ராமிங் என்வரான்மெண்ட் பற்றியும் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கும். அண்ட் இதுதான் அதுக்கெல்லாம் சிறந்த ப்ரோக்ராம்னு சொல்லுவேன். லைக் சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய கற்றுக்கலாம் இந்த ப்ரோக்ராம்லேருந்து. ஓகே, இந்த ப்ரோக்ராம் ஏர்லி 70s கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் இது ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேர்னிஹன் அண்ட் ரிச்சி புக்கில் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, கேர்னிஹன் அண்ட் ரிச்சின்றவர் வந்து டென்னிஸ் ரிச்சி. அவர் தான் இந்த சி ப்ரோக்ராமிங்கை கண்டுபிடிச்சவர். கேர்னிஹன் வந்து அவரோட கோஃபவுண்டர். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த புக்கை எழுதினாங்க. ஸோ இந்த புக்கை வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா அபவுட் சி ப்ரோக்ராமிங் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோவும் உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும், எப்படி சி ப்ரோக்ராமிங் பண்ணுறது, இல்லை எப்படி சி ப்ரோக்ராமிங் பண்ணலாம் எல்லாத்தையும் பற்றியும். ஸோ வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். அண்ட் நான் கேரண்டி பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, அதாவது இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது, என்ன பண்ண போகுது, அது நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க, எப்படி கம்பைல் பண்ண போகிறீங்க, எப்படி உங்கள் சிஸ்டமில் வந்து ரன் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ரியலி அச்சீவ்டு சம்திங் கிரேட். ஓகே, ஏன்னா இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சதுன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போக போக வர ப்ரோக்ராம்ஸ்லாம் புரியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் ரொம்ப பேசிக்கான ப்ரோக்ராம். ஸோ இதை நீங்கள் கஷ்டப்பட்டாவது புரிஞ்சுக்கணும் இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக நம்ம வந்துட்டு ஒரு பேசிக் நாலேஜ் தான் கற்றுக்க முடியும். அண்ட் வரப்போகிற ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி தருவேன். அதாவது வேரியபிள்ஸ்னால் என்ன, பாயிண்டர்ஸ்னால் என்ன, எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, அண்ட் இந்த செஷன், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ப்ரோக்ராமிங்க்கு கிட்டத்தட்ட 5 to 6 வீடியோஸ் போடுவோம். ஸோ இந்த 5 to 6 வீடியோஸையும் நீங்கள் முடித்த உடனே உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று கொடுப்போம். அதை ட்ரை பண்ணுங்கள். அது ட்ரை பண்ணி உங்களுக்கு ஈஸியாக வந்ததுன்னா அதுவும் ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமாக இருந்தால், பட் ஆனால் சம் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் ரியலி கிரேட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்கள் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம். ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். அண்ட் நம்ம இந்த ப்ரோக்ராமை கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுவோம், கம்பைல் பண்ணுவோம், எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ வரப்போகிற வீடியோவில் இதெல்லாமே பண்ணுவோம். ப்ளஸ் லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷனும் வேறு கொடுப்பேன். ஸோ லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது இந்த லைன் எதுக்கு, இந்த லைன் என்ன பண்ணுது, இதனால் உங்களுக்கு என்ன யூஸ், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுப்பேன். வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சி ப்ரோக்ராமிங் பற்றி நிறைய பார்க்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஏன் இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஸோ டைம் வந்து ஒரு 2 to 3 minutes or 4 minutes தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். அது சிம்பிள் அஸ் தட், ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கொடுத்தா, இந்த சென்ஸ் டிவைடட் வீடியோஸாக கொடுத்தா உங்களுக்கு நீங்கள் போர் அடிக்காத டைம் அடுத்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். 5 to 7 minutes தான் மேக்ஸிமமாக கொடுப்போம் ஒரு வீடியோஸ். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி நான் ஒரு கப்பல் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் செட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டோம். இது ஒரு நியூ அப்ரோச் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கோகுல் கிருஷ். தேங்க்யூ.